Hey guys, welcome back to our channel Glam Girl Tamil. So ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் என்னோட மேக்கப் கலெக்ஷன் வீடியோ வந்து காமிங்க, நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு காமிங்கன்னு கேட்டாங்க. நான் ரொம்ப நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப மினிமல் இவ்வளோ தாங்க வச்சுருக்கேன். சரி, அதனாச்சும் நான் உங்களுக்கு காமிக்கலாம். ஆல்ரெடி இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸோட கலெக்ஷன்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போது என்னென்ன நியூவாக வாங்கியிருக்கேன், அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆர்கனைசர் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் கார்பெட் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேவோ இல்லை வேனிட்டி இல்லை வாட் எவர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு டேபிள் தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி என்னோட ஸ்கின் கேரோட ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். இன்றைக்கி வந்து மேக்கப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி வச்சுருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வச்சுருக்கேனான்னு பார்க்கலாம் வாங்க, லெட்ஸ் கோ. ஆல்ரெடி என்னோடய ஸ்கின் கேர் கலெக்ஷன் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இங்கே தான் என்னோடய ஸ்கின் கேரை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எந்த கோலத்தில் இருக்குன்னு பாருங்கள். சரி, ஓகே, இந்த இடத்துல தான் நான் என்னோடய மேக்கப் திங்ஸும் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எதில் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். எதுவுமே நீங்கள் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போவே வந்து கேட்டிருந்தீங்க மேக்கப் கலெக்ஷன்ஸ் காமிங்கன்னு. ஸோ ஓகே, நம்ம காமிச்சிடலாம். இதை மாதிரி ஒரு கவர் ஷீட்டில் தான் டேபிள் மேட் இருக்குங்களே, இதை மாதிரி நான் டேபிள் மேட் மேலே தான் இதை நான் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ராயலாலாம் இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ நான் எதில் வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு என்னது போட்டிருக்கு, ஒரு சாக்லேட் பேக்கரியோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்கெட்டான ஒரு பாக்ஸு எனக்கு தீபாவளிக்கு வந்துச்சு அந்த பாக்ஸு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கேக் பாக்ஸாக. ஸோ இந்த கேக் பாக்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் கொஞ்சமாக என்ன மாதிரி வச்சுருக்க ப்ராடக்ட்னால் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ என்னென்ன ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். எஸ், என்னோட எல்லா ஃபேஸ் மேக்கப் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு கேக் பாக்ஸுங்க. இது வந்து நான் நிறைய வெயிட் வச்சுருக்கனால இப்படி தூக்கும் போது இப்படி வந்துருச்சு, அதனால் சும்மா கிளிப் போட்டு வச்சுருக்கேன். இதோட இன்னும் பெரிய கேக் பாக்ஸ் வந்தால் கண்டிப்பாக இதில் தூக்கி போட்டு நெக்ஸ்ட்டு மாற்றிப்பேன். இது வந்து பர்பிள் பாக்ஸு அண்ட் இது வந்து ஒரு பாடி லோஷனோட பாக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி மேலே மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோடய கிளினிக்கோட பவுச்சு. ஸோ நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது வந்த பவுச்சு. இதில் வந்து என்ன இருக்கும் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக. இது வந்து பர்பிளோட வந்த ஒரு பாக்ஸு. ஸோ இதில் என்ன பண்ணேன்னா, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் கவர் இருக்குங்கள, அந்த பாக்ஸ் அதை வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன். வாஸ்லின், அப்புறம் 2 சீரமு, ரோஸ் வாட்டர், ஹைலைனரு, அப்புறம் இங்கே தைலம் ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே தான் என்னோட டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் ஹெர்பா நேச்சரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரோட லிப் பாம் அண்ட் இது விஜூஸோட லிப் பாம். இது ரெண்டும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரோட லிப் பாம். இது என்ன சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ப்ளஷ்ஷு, மாஸோட ஒரு ப்ளஷ், இஸ் பேக்டு ப்ளஷ் ஒன்று. எல்லாமே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், 1-2 ஸ்கின் கேர் இருக்கும், அவ்வளோதான், மிஸ் ஆகி வந்துடும். இது என்னோடய மேப்ளினோட காம்பேக்ட் பவுட்ரு. இது என்ன டெரக்கோட்டாவோட ப்ளஷ் கிளாம் 21. இது நான் சொல்லிடுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சீஸ் பிஸ்கெட் ஒன்று வாங்கணும். அந்த சீஸ் பிஸ்கெட்குள்ளே அழகாக இதை மாதிரி கப் வச்சு அதில் பிஸ்கெட் இருந்துச்சு. சரி, தூக்கி போட வேணாம், இது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல நான் என்னோடய கண்ணாடி, என்னோடய வீடியோக்காக சைடில் யூஸ் பண்ணக்கூடிய மிரர், இது எல்லாமே சைடில் வைக்க மிரர். ஸோ இந்த மிரரோட மாஸோட மிரர், இல்லை பவுடர் எதுவுமே இல்லை. அதே மாதிரி கலர் பாரோட காம்பேக்டோட இந்த மிரர் இருக்குங்களா, ரெண்டுமே சைட் மிரர் யூஸ் பண்ணிப்பேன். மாஸோட பாய் கன்சீலர், ஃபுல் கவரேஜ் கன்சீலர். இது ரெண்டும் நான் எதுக்காக இங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கணும்ல, அதனால் ரிவ்யூ கொடுக்கறதுக்காகவே இந்த கார்டோட நான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணல, மேப்ளின் ப்ளூ ஹெவனோட மஸ்காரா அண்ட் இதுவும் வந்து ப்ளூ ஹெவனோட ஒரு சாஃப்ட் காஜல், ஓகேங்களா, க்ரீன். ரெண்டும் நான் வந்து ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே வச்சுருக்கேன். இதுதாங்க. கம்மிங் டு திஸ், கொஞ்சம் லக்ஸூரியஸான ஒரு பாக்ஸ்னு சொல்லலாம். ப்ளூ ஹெவனோட ஃபவுண்டேஷன், என்வைபியோட கன்சீலர், இதெல்லாம் ரீசன்ட் அடிக்ஷன், ரீசன்ட் ஷாப்பிங் பண்ணதுன்னு சொல்லலாம். மேப்ளினோட கன்சீலரு, இது உள்ளே போங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிபி க்ரீம் அண்ட் எஸ்கியூவோட ஃபவுண்டேஷன், ரொம்ப லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே எனக்கு மேஜராக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான், ஐப்ரோ க்ரோத்துக்கு அந்த கம்மியாக இருந்தால் எப்பவுமே ஐப்ரோ ஃபில் பண்ணாமல் வெளியே போக மாட்டோம். நான் ரொம்ப முக்கியம், என்னோடய ஐப்ரோ ரொம்ப எனக்கு தேவைப்படுது. அதனால் இது வெளியே இருக்குது, வெட் அண்ட் வைல்டு. உங்களுக்கு ஐப்ரோ வந்து க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஐப்ரோ ஃபில் பண்ணுற ஐப்ரோ லவராக இருந்தீங்கன்னா த பெஸ்ட், கொஞ்சம் அதிகம் தான், பட் இதை வாங்கிக்கோங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே தான் இருக்குது பாருங்கள், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கிளினிக்கோட அண்டர் ஐ க்ரீம் ஒரு 2-3 தான் யூஸ் பண்ண, அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் வாட் சீரியஸ் வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன்.
இவங்களாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்காங்கனால கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் இவங்க வந்து மேப்ளின் ஃபிட் மீயோட 330 டாஃபி விழுந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வாங்கணும், ஓவர் ஆகிடுச்சு. டாஸ்லோட லூஸ் பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹவானா மேங்கோ சன்ஸ்க்ரீன் லோஷன், இதுவும் முடிய போது நம்ம வாங்கணும் புதுசாக. ஸோ அவ்வளோதாங்க. இல்லை ரொம்ப எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட்டே இது தான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகம். அதனால தான் இப்படி கொஞ்சம் நடுவில் வச்சுருக்கேன். கிட்ஸ்லாம் இருக்காங்க, எடுத்து விளையாடுவாங்க கூட பத்திரமா வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இதை மாதிரி இது ஒரு வேஸ்ட்டான ஒரு கேக் பாக்ஸ் தான். ஆனால் இதுக்குள்ளே நான் குட்டியாக பாக்ஸ் வச்சு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், இது தாங்க கான்செப்டே இது தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில், மஸ்காரா, அப்புறம் வந்து சுகரோட காஜல், அது மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுருப்பேன். லிப் லைனர், பென்சில், இது மாதிரிலாம் இருக்கும். எல்லாம் வீடியோ நீங்கள் பார்த்து தான் இருக்கும். ஸோ ஸ்பூலி அந்த ஐப்ரோ பென்சில் அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஜிப் போட்டு வச்சுப்பேன். ஸோ எதுக்காக இவங்க இங்கே இருக்காங்க, இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ மோஸ்ட்டாக இப்படி நான் வச்சுருவேன். ஸோ எனக்கு அன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கணும், ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் பிக் பண்ணியில் போட்டுட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சு திரும்ப எடுத்துகிட்டு வந்து இப்படியே வச்சா ஈஸியாகிடும். ஸோ அழகாகவும் இருக்குல்ல பார்க்காதனால இது இங்கே இருக்குது, சும்மா இருக்குது, எப்போ வேணால் மாற்றிடுவேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கோம், நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி உட்டன் கோம். நான் இங்கே தான் இருப்பேன், மோஸ்ட்டாக இங்கே தான் ட்ரெஸ் பண்ணுவேன். என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். ஸோ உட்டன் கோம் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஒரு நார்மலான ஒரு சிக்கு எடுக்கிற சீப்பு, தலைவாத்துக்கு ஒரு சீப்பு இப்போதைக்கு தான் இருக்குது. அப்புறம் மேக்கப் ரிமூவர், காட்டன் பேட்ஸ் வாங்கினேன். பட் ரொம்ப பட்ஜெட்டாக இருக்கானா என்ன பண்ணேன்னா இந்த ரோலாக இருக்கும்ல காட்டன், அதை வாங்கிட்டு கொஞ்சமாக நான் எடுத்து இல்லை வச்சுட்டு இதுலேருந்து யூஸ் பண்ணுவேன். சொன்ன மாதிரி ஸ்கின் கேர்லேயும் இது இருக்குது. இது வந்து ஒரு குலாப் ஜாமுன் வாங்கின பாக்ஸ் தான். ஸோ இதில் தான் காட்டன் பேட் இருக்குது. கீழே வந்து இப்போ டிஷ்யூ பேப்பருக்கு காட்டன் காலி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் பாக்ஸில் எப்பயுமே யூஸ் பண்ணுறது இது மெடிசன். அண்ட் இது வந்து பயோட்டிக்கோட ஹனி ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சரைசர்னால் எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுதான். அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா டாஸ்லோட அந்த லூஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர், ஐயோ சாரி டால்கம் பவுடர் வந்துச்சுல, அதுதாங்க இது. சரி, யார்கிட்ட கொடுத்துல நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ தான் வச்சுருக்கேன், அவ்வளோதான் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருப்பாங்கன்னா இந்த இடத்துல எங்கே போனாங்க என்னோடய மைக்கோட பாக்ஸ், இந்த இடத்துல என்னோடய மைக் பாக்ஸ் இருக்கும், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். இருந்துட்டு நான் இதை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடுவேன். அவ்வளோதான், யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்படி தான் இருக்கும் என்னோடய மேக்கப் கலெக்ஷன். இவ்வளோதாங்க, ரொம்பலாம் அப்படியே ரொம்ப லக்ஸூரியஸ்லாம் இல்லை. இதுதான் என்னோடய ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ்க்கு பார்த்துட்டிங்க, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே அப்டேட் என்ன வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வேறு ஐடியா பண்ணி அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஓகே, இந்த கேக் பாக்ஸை எடுத்துலாம். இதுக்கப்புறம் நம்ம கீழே வரப்போகிறோம். நம்ம லிப்ஸ்டிக் ஒர்க்குக்கு வரலாம். இருங்க ஒரு நிமிஷம், நான் எடுத்துடுறேன். நான் ஒன் ஹேண்டட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோடய ஃபேவரட் ஒன் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி வச்சுருந்தேன். இப்போது இதில் வந்து நாங்கள் இது ஆக்சுவலாக இதோட ஸ்டோரி கூட ஒன்று சின்னதாக இருக்குது. என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் தீபாவளி வந்து பிஸ்கெட்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டுட்டோம். சரி, இதை வந்து குப்பையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பருக்கு போட்டுருவோம்ல, போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஆனால் எப்படி ஒன்று மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இந்த கண்ணாடி என்னது இந்த பிளாஸ்டிக் கப்பிங் ஒன்றுச்சு, அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இல்லை, அது ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இந்த பாக்ஸு. எஸ், நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி இன்னும் அழகாக வச்சுக்கலாம். நான் இப்படியே வந்து வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போது நான் இதில் ஆரம்பிச்சிடுறேன். என்னோட புல்லட் லிப்ஸ்டிக், நான் வந்து 6 ப்ளூ ஹெவன் லிப்ஸ்டிக் வாங்கினேன். ஆனால் இங்கே 4 தான் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் 2 எங்கே போனாங்க தெரியல. அப்புறம் NYBேயோட ரெட் லிப்ஸ்டிக்கு, கிளினிக்கோட லிப்ஸ்டிக்கு, லாக்மியோட லிப் பாம், SQ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் வாஷ் அவுட் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன லிப் லைனர் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பேடஸோட என்னது டெவில் கிஸ், ஆமாம் இது. அப்புறம் கலர் பார்டர் லிப்ஸ்டிக். ஓகேங்களா? இதெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குல்ல லிப்ஸ்டிக். நம்ம அப்படியே மெஸ்ஸியாக போடுறதோட இப்போ சின்னதாக அழகாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்ஸோ இல்லை சாக்லேட் பாக்ஸோ இது மாதிரி கிடச்சா அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவுமே வாங்கவே தேவையில்லை. நான் இப்படி தான் வச்சுருக்கேன், அழகாக ஆர்கனைஸ் பண்ணி. அண்ட் இங்கே என்னோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஃபர்ஸ்ட்டில் நான் அவ்வளோ லிக்விட் லிப்ஸ்டிக் அவ்வளோ க்ரேஸ் இல்லை. பட் இப்போ வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளூ ஹெவன் 2, பர்பிளோட மினிஸோட ஒரு ரெட் லிப்ஸ்டிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஒரு ரொம்ப பேசிக்காக லோக்கல் ஸ்டோரில் அப்போலாம் ஃபஸ்ட்டு வாங்கின லிப்ஸ்டிக்ஸ் அது மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ அதுதான் பிங்க் லைன்ற ப்ராண்டில் லிப்ஸ்டிக்ஸு. ஓகே, இங்கே என்ன குட்டி டப்பா 2. நைக்காவில் வாங்கும் போது ஒரு ஐஷேடோ பவுடருக்கு வந்து உடஞ்சே வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் க்ரீன் தான் எடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி கிளினிக்கில் நான் வீடியோ பண்ணும்போது டப்புன்னு வந்து விழுந்துச்சு ஐஷேடோ. ஒன்று மட்டும் வந்துருச்சு, அதை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
NYBயோட ஆரஞ்சு கரெக்டாக, NYBயோட டாஃபி, NYBயோட ஆல்மண்ட், NYBயோட கோல்டன் ஷேட் ஐ ஷேடோ பேஸாக போடுறதுக்கு இது எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ லிப்ஸ்டிக்குன்னா என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. இது என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன். ஸோ மேக்கப் ஃபேஸ்க்கு பார்த்துட்டிங்க, ஐப்ரோக்கு அந்த கிட் பார்த்துட்டிங்க, லிப்ஸ்டிக் பார்த்துட்டிங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியம், சில பேருக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க அவங்களெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், அவங்களுக்குலாம் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற. வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் மேக்கப்பில் அண்ட் நிறைய பேருக்கு பிடிச்சது. எஸ், இதுக்கு நான் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன். இந்த பாக்ஸ் நான் சொல்லிடுற ரேட்டு 88 rupees. எத்ராஜ் நாயுடுன்ற ஷாப் சென்னை பாரிஸில் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். 2 பாக்ஸ் வாங்கினேன். ஆக்சுவலாக இது நான் வளையலுக்காக வைக்கிறதுக்காக வாங்கினேன். அதனால் வீட்டுக்கு வந்தேன். சரி ஓகே, நம்ம இவ்வளோ மணி எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஐஷேடோ பேலட்ஸ்லாம் வாங்குகிறோம், ஸோ ஐஷேடோ பேலட்ஸ் மட்டும் இல்லை வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கொஞ்சமாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இது ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஐஷேடோ பேலட் வாங்கினேன்னா கண்டிப்பாக இந்த இடம் பார்த்தாது, நான் மாற்றிடுவேன். இப்போதைக்கு இல்லை வச்சுருக்கனால உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பிளெண்டர், ப்ரஷ்ஷு, மேக்கப்போட அந்த க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ஹார்ட், மேக்கப் எக்குன்னு சொல்லுவாங்க, ப்ரஷ் எக்கு, ஹார்ட் வாங்கியிருக்கேன். அது ஒன்று தான் இருக்குது. அமேசானில் இன்னொரு வாங்கின ஐஷேடோ மேக்கப் பவுச் எங்கே போச்சுன்னு தெரியல. பட் ஓகே, நான் இதோட காமிச்சிட்டேன். ஓகே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாக்ஸ், ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸாக இருக்குல்ல. இதை மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்பென்ஸ்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு ஒரு 88 rupees தான். இதில் உங்களுக்கு 1 by 1 காமிச்சிடுறேன். இது வந்து மாஸோட ஒரு கான்டோர் பேலட் பார்த்துருப்பீங்க, அது ஒன்று. அப்புறம் மாஸோட ஒரு ஹைலைட்டர் ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குது ஸ்விஸ் பியூட்டியோட விங்கி ஐஷேடோ பேலட். இவங்க வந்திருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து ஹிலாரி ரோடாவோட ஐஷேடோ பேலட் 01 திருப்பி இருக்குது, அதான். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து வெட் அண்ட் வைல்டு ரோஸ் இன் தி ஹேரோட ஐஷேடோ பேலட், இது ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப 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 எல்லாத்துலேயும் ரொம்ப அதிகமானது என்கிட்ட இது தாங்க, கிளினிக்கோட ஒரு ஐஷேடோ பேலட். ரொம்ப சூப்பராக கிளாஸியாக இருக்கும், தெரியுதுங்களா மிரரு. எஸ், இது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் இது ஃபஸ்ட்டு நான் 12th படிக்கும் போது வாங்கினது. எல்லாமே ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா எனக்கே தெரியல. பாருங்க, இன்னும் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஷிம்மர் ஐஷேடோ பேலட் அப்ளிகேட்டர் தொலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ ஹெவன்லாம் நைக்காலையா, எஸ் நைக்கா அமேசானில் இப்போ வாங்கினது தான். ஸோ ப்ளூ ஹெவன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு வெட் அண்ட் வைல்டு. ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு போடுறேன்னு இருந்தேன், இன்ன வரையும் நான் இதை போடலை. அப்புறம் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஷிம்மரு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மிட்டனில் வாங்கினது இல்லை, இதுவும் அப்படியே இருக்குது, ஒரு ஸ்மிட்டனில் வாங்கினது. அண்ட் இந்த ஐஷேடோ ஒன்று பேலட் இப்படி தான் இருக்கும், ஜஸ்ட் லைக் தட். ப்ளஷ் இருக்கும், ஷிம்மர் ஷேட்ஸு, மிரரு எல்லாமே சேர்ந்து ஒன்று. அதுக்கப்புறம் இது ப்ளூ ஹெவனு. அப்புறம் இது பாருங்களா, நல்லா சுக்கு நூறாக வந்து நம்ம கதை ஃபினிஷ் ஆகிடுச்சு. வாட் டு டூ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஷிம்மர் ஃபுல்லாக கலங்கிடுச்சு. அண்ட் இன்னொன்று இதுதாங்க, இது இன்னும் ஒரு வாட்டி கூட நான் யூஸ் பண்ணல, வாங்கி வச்சது தான். வெட் அண்ட் வைல்டோட ஷிம்மர் ஐஷேடோ. கண்டிப்பாக எதனா ஒரு வீடியோவில் வரும், வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஜிக்குன்னு வருவேன் பாருங்கள். எஸ், இதுதாங்க என்னோடய ஐஷேடோ கலெக்ஷன்னாலே இவ்வளோ தான். ஸோ ஐஷேடோ, கான்டோர், ஹைலைட்டர், அதுக்கப்புறம் ப்ளஷ் எல்லாமே நான் ஓரளவு வச்சுருக்கேன். நானும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன், எதனா ஒரு மேக்கப் வீடியோ வந்து போடலாம், பட் டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகம் ரேட், அதனால தான் இந்த பாக்ஸில் இவங்களை வச்சுருக்கேன். வேறு என்ன பாக்ஸ் கிடச்சி தான் யூஸ் பண்ணியிருப்பேன், பட் பாக்ஸில் வச்சுருக்கேன். இதுதாங்க. ஸோ எஸ், இதுதான் என்னோட மேக்கப் வீடியோ. மேக்கப் ப்ராடக்ட்ஸை இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.